கேரளா நிறைய பேர் இருக்கு. பிஹார், ஒடிசா, கல்கத்தா, அசாம் எல்லா ஊரோட ஆள் இங்கே இருக்கு. ஈரோட்டில் இருக்கு. ஈரோடு, திருப்பூர், மதுரை எல்லா பக்கம் இருக்கா. ஆனால் பிரச்சனை இங்கே அவர் சொல்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. அவர் போய் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் போய் சொல்லிக்க என்ன சொல்லிக்கணும் தெரியாது. ஆனால் இங்கே பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் எதுவும் பிரச்சனையும் இல்லை. என்னோட ஊர் சொந்த ஊர் பிஹார் தான். தமிழ்நாட்டில் நான் இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 20 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. 2002 தான் வந்திருக்கீங்க. ஃபேமிலி வர அங்கே தான் இருக்கேன். எல்லாமே இங்கே இருக்கேன். அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் ஜவுளிக்கரில். அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை இங்கே இல்லை. அப்புறம் சம்பளம் நல்லா கொடுத்துறான். இப்போ தங்குறக்கு இதுக்கு இல்லை நம்மன்னு பார்க்க வேண்டியதான். அண்ணா தம்பி மாதிரி எல்லாம் பார்த்துக்குறான். எந்த மாதிரி பிரச்சனை இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன். இங்கே ஒர்க் எதுவுமே இல்லை தான். யாரில் ஒர்க் எதுவுமே இல்லை தான். அது ஒர்க் அதிகமாக இல்லை. இதுங்க விவசாயம் மட்டும் தான் இருக்கும் இங்கே. வேறு மற்றபடியும் கரை ஜவுளிக்கரை இந்த மாதிரி இல்லை. அப்படியோ சப்போஸ் இருந்துச்சுன்னா சேலரி கம்மி தான் இருக்கும். அங்கே இருக்க மாதிரி இங்கே இருக்காது. அங்கே ஓரளவுக்கு பெட்டர் தான் இருக்கும். பிஹாரோட பெட்டர் இருக்குது இங்கே. ஆனால் பிஹாரில் எலெக்ஷன் நடக்குதுன்னு எலெக்ஷன் நடக்க போகுது. அது ஓகே தான். ஆனால் மோடி நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு பற்றி பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே இங்கே இல்லை. அது என்ன சொல்லினா தெரியல. ஆனால் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன்.